கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகத்தில் உள்ள அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்திற்கு உங்களை அன்போடும் மிக தாழ்மையோடும் அழைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் இந்த நித்திய சுவிசேஷம் வார்த்தைக்குள் வார்த்தையாகவும் வசனத்திற்குள் வசனங்களாகவும் மட்டுமே அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்களும் வார்த்தையையும் வசனங்களையும் ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காகவே நாம் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தின் 4 பாகத்தில் மரியாளை குறித்து ஒரு சில உண்மையான காரியங்களை அறிந்து கொள்வோம். வாருங்கள். இந்த உலகத்தில் மனிதர்களையும் மிருகங்களையும் வணங்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள், ஏன் கிறிஸ்தவர்களும் கூட கிறிஸ்துவத்தை குறித்தும் மரியாளை குறித்தும் மிகவும் தவறான கட்டுக்கதைகளையும் கூறி மிகவும் அசிங்கமாகவும் மிகவும் கேவலமாகவும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். நான் உங்கள் அனைவரையும் நான் கோபப்பட்டு தவறாக பேசாமல் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை வார்த்தையினாலும் வசனங்களினாலும் நியாயம் தீர்ப்பாராக. ஆமீன். முதலாவதாக பார்க்க போவது மரியாளின் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. மரியாள் ஒரு கன்னிப்பெண். கன்னி பெண்ணாகிய மரியாள் ஒரு குமாரனை பெற்றெடுக்கும் போதும் கூட கன்னி பெண்ணாகவே இருந்தாள். முதலாவதாக கன்னி பெண் என்றால் ஒரு பெண் மனதிலும் உடலிலும் தூய்மை உள்ள பெண். இரண்டாவதாக கன்னி பெண் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும் பரிசுத்தம் உள்ள ஒரு பெண். மூன்றாவதாக கன்னி பெண் என்றால் இளம் வயது உள்ள ஒரு கற்புள்ள பெண். நான்காவதாக கன்னி பெண் என்றால் 6ஆம் அறிவு இல்லாதவர்களுக்கு இப்படி கூறினால்தான் புரியுமோ என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு கன்னிப்பெண் யாருடனும், அதாவது எந்த ஒரு ஆணுடனும் உடல் உறவு வைத்துக் கொள்ளாதவளே அந்த கன்னிப்பெண். இது மூடர்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் மரியாள் ஒருவள் மட்டுமே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்தவள். மீண்டுமாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இந்த நாள் வரையிலும் ஆராய்ந்து பார்த்தோமானால் ஒரே ஒரு பெண்மணி மரியாள் ஒருவள் மட்டுமே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தவள். ஆமென். அல்லேலூயா. இதற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 18 வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள், அதாவது மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே வந்தவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதனோடு கூட இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 27 வசனம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பெயர் மரியாள். நான் வாசித்த இந்த 2 வசனங்களின்படி மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று ஏற்றுக்கொண்டு 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனங்களின்படி அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே, மீண்டுமாக கூறுகிறேன், யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளினிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். மரியாள் என்னும் கன்னியின் வழியாக வெளிப்பட்டவர் மகிமையின் பிதாவாகிய
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, காது உள்ளவன் கேட்க கடவன். இரண்டாவதாக பார்க்க போவது கிருபையை பெற்றுக்கொண்ட மரியாள். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிருபையை ஒருவர் கொடுக்க வேண்டும். ஆகவே கிருபையை பெற்றுக்கொண்ட இருவரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம். வாருங்கள். தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் 145 அதிகாரம் 8 வசனத்தில், கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கவனித்தீர்களா? திரியேக திருத்துவ கள்ள போதகர்களே, உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இரக்கம் உள்ளவரும் மனதுருக்கம் உள்ளவரும் நீடிய சாந்தம் உள்ளவரும் மிகுந்த கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார்கள். ஒருவரையே குறிக்கிறது, இருக்கிறார்கள் அல்ல. மீண்டுமாக கூறுகிறேன், இருக்கிறார்கள் அல்ல. தாவீதின் சாட்சியை பார்த்து விட்டோம். இரண்டாம் சாட்சியாக ஆதியாகமம் 6 அதிகாரம் 8 வசனத்தில் பார்க்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பார்த்தீர்களா சகோதர சகோதரிகளே? நோவாவுக்கு தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவர்களாகிய கர்த்தர்கள் இடத்தில் அல்ல, தேவனாகிய ஒரே கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டான். அது போலவேதான் மரியாளுக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 28 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கர்த்தர்கள் உன்னுடனே அல்ல, கர்த்தர் உன்னுடனே, ஒரே கர்த்தர். அன்பார்ந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்களே மற்றும் திருத்துவ கள்ள போதகர்களே, கேளுங்கள். மரியாள் இருந்த வீட்டில் தேவ தூதனாகிய காபிரியல் பிரவேசித்து, மரியாளே நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக் கொண்டவளே நீ வாழ்க என்றும், தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றும் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். நீங்கள் இந்த நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். நீங்கள் பரலோகம் சென்றடைய வேண்டும் என்றால் நீங்களே பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். உங்கள் தாய் தகப்பனோ, உங்கள் கோவிலில் இருக்கும் ஐயரோ, அல்லது உங்கள் போதகரோ, அல்லது உங்கள் சபைகளில் கூத்தாட்டம் போடுபவர்களோ, அல்லது உங்கள் சாமியார்களோ, அல்லது உங்கள் குருக்களோ உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியவே முடியாது. அது உங்கள் கையில் தான் உள்ளது. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தின்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அறிவித்தவரால் மட்டுமே உங்கள் அனைவரையும் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியும். அந்த மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலேயே மரியாள் கிருபையை பெற்றுக் கொண்டால். காது உள்ளவன் கேட்க கடவன். மூன்றாவதாக பார்க்க போவது மரியாளின் பயத்தை நீக்கிய தேவ கிருபை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 30 முதல் 31 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை நோக்கி, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபையை பெற்றாய். 31 வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அன்பார்ந்த விசுவாசிகளை கவனிங்கள். மரியாள் ஏன் பயந்தார்கள் என்றால், எதற்காக பயந்தார்கள் என்றால் வாசிக்கிறேன், கேளுங்கள். தீர்க்கதரிசியாகிய மோசே சுமார் கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே 1000
1450 ஆண்டில் எழுதின உபாகமம் 22 அதிகாரம் 20 21 வசனங்களின்படி அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்றும் சங்கதிகள் மெய்ப்பட்டதேயானால் 21 வசனம், அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலில் மதிக்கெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர்கள் அவளை கல்லெறிந்து கொல்லக்கடுவீர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக கடுவாய். நான் வாசித்த இந்த வசனங்களின்படி மரியாள் திருமணம் ஆகாமல் கர்ப்பவதி ஆனதினால் அவளுடைய ஊரை சேர்ந்த மனிதர்கள் மரியாளை கல்லெறிந்து, அதாவது கல்லால் அடித்து கொல்லப்படுவோமோ என்று பயத்திலும் கலக்கத்திலும் சிந்தித்துக் கொண்டிருந்த மரியாளை நோக்கித்தான் கர்த்தருடைய தூதனாகிய காபிரியேல், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றான். தேவர்கள் இடத்தில் அல்ல, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாள் என்றான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. பார்த்தீர்களா? மரியாளின் பயத்தை நீக்கிய கிருபை ஒரே தேவ கிருபை. எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 16 அதிகாரம் 24 வசனத்தின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். மரியாளோடு இருந்த கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் கிருபையே, 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 கிருபையே. நான்காவதாக, மரியாள் சகரியாவின் வீட்டிற்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்துவது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 39 வசனம் முதல் 41 வசனம் வரையிலும் வாசிக்கிறேன். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்று வாசித்தேன். அன்பார்ந்த ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே மற்றும் தங்கள் புரோட்டஸ்டன்ட்டுகள் என்றும் பெந்தகோஸ்த் என்றும் இன்னும் அநேக சபைகளை சேர்ந்தவர்களே, நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த ரகசியத்தை அறிந்திருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் சகரியாவின் வீட்டிற்குள் வந்து மரியாள் எலிசபெத்தை வாழ்த்திய பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்து துள்ளிய பிள்ளை எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானகனே. மீண்டும் கூறுகிறேன், எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானகனே. இரண்டாவதாக, மரியாள் வாழ்த்திய போது எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதற்கு ஒரே காரணம் மரியாளின் வயிற்றுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரே. அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்களே மற்றும் நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பெயர் கிறிஸ்தவர்களே, மரியாளிடத்தில் பிறந்தவர் சர்வ வல்லமை உள்ள மகிமையின் பிதாவென்று ஏற்றுக்கொண்டீர்களா? உணர்ந்து கொண்டீர்களா? இல்லை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரின் மனக்கண்களையும் திறப்பாராக. ஆமேன். மனம் திரும்புங்கள். ஐந்தாவதாக பார்க்க போவது மரியாள் தேவனாகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 42 வசனம் முதல் 45 வசனம் வரையிலும் 42 வசனம். எலிசபெத் உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. 43 வசனம். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி.
பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். நான் வாசித்த இந்த வசனங்களில் எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளை வாழ்த்துவது ஒன்று. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் உள்ளது. 2, உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும் உள்ளது. 3வது, என் ஆண்டவருடைய தாயார். யாருடைய தாயார்? கவனியுங்கள். என் ஆண்டவருடைய தாயாராகிய நீ என்னிடத்தில் வந்தது எனக்கு நல்ல காரியம், எனக்கு நல்லது நடந்துள்ளது என்றும். 4வது, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளுகிறதை காண்கிறோம். 5வது, தேவனாகிய கர்த்தரின் வார்த்தையை நீ விசுவசித்தபடியினால் நீ பாக்கியவதி, சொல்லப்பட்ட வார்த்தை உன்னிடத்தில் நிறைவேறும் என்றால். இவைகள் அனைத்தும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது. கவனிங்கள். ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மங்கள வார்த்தை ஜெபம் செய்கிறீர்கள். அதே ஜெபத்தை நானும் செய்தவன் தான். நான் கால்நடையாக பாண்டிச்சேரியில் இருந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை எனது 18 வயதிலிருந்து 26 வயது வரையிலும் சென்று வந்தவன் நான். காலில் செருப்பு இல்லாமல் நடந்து செல்லும் பொழுது பல போதகர்கள் அதை தவறு என்று பல முறை போதித்து இருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் என்னிடம் அடி வாங்கியும் இருக்கிறார்கள். அதை பற்றி பேச விருப்பமில்லை. இருந்தாலும் நான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால், மரியாளை குறித்து பேசினால் உங்களுக்கு கடும் கோபம் வரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்காகவே நான் திருக்குடும்ப பக்தி மாலையிலிருந்து மங்கள வார்த்தை ஜெபத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கேளுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அசிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் என்று உள்ளது. நான் எதற்காக இதை உங்களுக்கு படித்து காட்டினேன் என்றால், இந்த ஜெபத்தை நான் செய்யவில்லை, உங்களுக்காகவே நான் வாசித்து காட்டினேன். பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எந்த ஒரு வசனமும் எழுதப்படவில்லை. இது ஒரு மிகவும் தவறான ஜெபம் என்று சுட்டி காட்டுவதற்காகவே சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இதை நான் வாசித்து காட்டினேன். சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்காக நீங்கள் தான் ஜெபம் செய்ய வேண்டும். உயிரோடு இருக்கும் உங்கள் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்யலாம். உங்கள் உயிரோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் உயிரோடு இருக்கும் தாய் தகப்பன் ஜெபம் செய்யலாம். ஆனால் மரித்தவர்களிடத்தில் ஜெபம் செய்ய கூடாது. இது என் சொந்த கருத்து அல்ல. வேத வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் மரித்தவர்கள் ஒன்றும் அறிய மாட்டார்கள், அவர்கள் பேர் முதலாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் தான் சகோதரரே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு ஒருவர் மட்டுமே உண்டு, அவர் ஒருவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், மரியாள் இடத்தில் அல்ல. சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 6வதாக, மரியாள் யாரை மகிமைப்படுத்தினாள்? மரியாளின் இரட்சகர் யார்? மரியாள் யாரிடத்தில் மகிமையானவைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக் கொண்டாள் என்று ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமானது
பரிசுத்தம் உள்ளது. நன்றாய் கவனிங்கள், நாமங்கள் அல்ல, அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது. மரியாளின் ஆத்துமா தேவனாகிய கர்த்தரையே மகிமைப்படுத்துகிறது என்றும், மரியாளின் ஆவி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையே கரி கூறுகிறது என்றும், இயேசு கிறிஸ்து தாமே இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்ததினால் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்றும், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது. கவனியுங்கள் கத்தோலிக்கர்களே மற்றும் திருத்துவ கள்ள போதகர்களே, அவர்களுடைய நாமங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று இல்லை, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நீங்கள் அனைவரும் கூட மரியாளை போலவே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களா? மரியாளை போலவே அப்படி ஒப்பு கொடுக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் மாற்றுவதற்காகவே மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள காத்திருந்தாள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரையிலும், தெயோப்பிலோவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நான் வாசித்த வசனத்தை சுருக்கமாக கூறுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு பாடுபட்ட பின்பு 40 நாட்கள் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அநேக ரகசியங்களை அவர்களுக்கு தெளிவாக கூறி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் என்றும், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்டார். கட்டளையை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களோடு கூட மரியாளும் தங்கியிருந்தார்கள். இதற்கான வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரையிலும் வாசித்து முடிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோப்பும் சேலத் எனப்பட்ட சீமோன் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே
இவர்கள் எல்லோரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, இப்பொழுது நான் வாசித்து காட்டின வசனத்தின்படி மரியாள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு அப்போஸ்தலர்களோடு கூட காத்திருந்தால். ஆமேன். நான் உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தையாகவும் வசனங்களுக்கு வசனங்களையும் மாத்திரமே வெளிப்படுத்தி இருக்கிறேன். ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாக ஏற்றுக்கொள்ளாத திருத்துவ கொள்கைக்காரர்களே மற்றும் யெகோவா சாட்சிகளே, நீங்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? அந்த விசுவாசம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த செய்தியை கேட்டு அதன்படி தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.